இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கூட்டணி மற்றும் தேர்தலுக்கான களப்பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்காக புதிதாக களமிறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்காக தேர்தல் ஆணையமானது விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய கட்சியானது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தையும் ஒதுக்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்காக விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் குறைவான நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான நாட்களானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்காக விஜய்க்கு விசில் சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து கமலினுடைய மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு டார்ச் லைட் சின்னமும் ஒதுக்கி இருக்கின்றது. கடந்த தேர்தலின் போதும் டார்ச் லைட் சின்னத்திலேயே கமல்ஹாசன் போட்டியிட்டிருந்தார். புதிதாக களமிறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தலை எப்படி கையாளப் போகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் இருந்து வந்தது. தொடர்ந்து அவர்கள் தரப்பிலிருந்து பல சின்னங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. ஆட்டோ, விசில், கிரிக்கெட், மட்டை பந்து என்கின்ற பல்வேறு சின்னங்களானது அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டதாகவும் அண்மையில் அந்த தகவல்களும் பரவி வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திற்காக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னமும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னமும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கக்கூடிய விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கின்றது. அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட பல சின்னங்கள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயருக்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட அந்த சின்னங்கள் மட்டுமே அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு சின்னங்கள் அதில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. தாங்கள் விருப்பப்படக்கூடிய அந்த சின்னத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கையானது தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் மூலமாக தமிழக வெற்றி கழகம் அனுப்பியிருந்தது. அந்த வகையில் பல்வேறு கட்டத்திற்கு பிறகு தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை வழங்கியிருக்கின்றது. இதன் மூலம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்தில் போட்டியிடும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுகின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலிலும் கமலஹாசன் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலும் பெரும்பான்மையாக சின்னம் சார்பாக நின்று கமலஹாசன் போட்டியிடாத நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு கமலஹாசன் டார்ச் லைட் சின்னத்திலும் போட்டியிடுவார் என்று அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு அரசியல் கட்சியாகவும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் அரசியல் தேர்தல் களத்தை பார்க்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியையும் கட்சியினுடைய பெயரையும் வைத்து அவர்களுடைய அரசியல் பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய பிரச்சார கூட்டங்களில் கட்சியினுடைய சின்னத்தை, அதாவது இந்த விசில் சின்னத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் தேர்தல் பிரச்சாரமும் நடைபெறும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகின்றது. ஒவ்வொரு அரசியல் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த சின்னம் ஒதுக்க என்கின்ற அந்த ஒரு கேள்வியானது அந்த கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் செல்கின்ற எல்லா இடத்தில் எல்லாமே கேள்விகளாக மக்களிடமிருந்து எழுப்பப்பட்டிருந்தது. கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் அதனை போன்று கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் விரைவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் மூலமாக சின்னங்களானது ஒதுக்கப்படும் எனவும் அந்த சின்னம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கும் தலைவருக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும் என்று கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் இருந்து தொடர்ந்து அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர்கள் தரப்பிலிருந்து சுழற்கோப்பை மற்றும் விசில், ஆட்டோ என்கின்ற இந்த 3 சின்னங்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து கோரிக்கைகளாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3 சின்னங்களும் அவர் நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களின் மூலமாக மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் இருக்கும் எனவும் அதே போன்று மக்களுக்கு உழைக்கும் மக்களுடைய அந்த சின்னமாகவும் இருக்கும் என்கின்ற வகையில் பல்வேறு சின்னங்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து இந்த கோரிக்கைகளாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய இவர்கள் கேட்டிருந்த விசில் சின்னத்தையே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையமானது ஒதுக்கியிருக்கின்றது. விசில் சின்னத்தை பொது சின்னமாக அறிவித்து தேர்தல் ஆணையம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விசில் சின்னத்தில் தமிழக வெற்றி கழகமானது போட்டியிட முடியும் என்கின்ற அந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னமானது தேர்தல் ஆணையம் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்தில் போட்டியிடும் என்று இந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது.
தமிழக வெற்றிக் கழகம் கேட்ட விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. விசில் சின்னத்தை பொது சின்னமாக அறிவித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விசில் சின்னத்தில் தவேக போட்டியிட முடியும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தவேகவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். விஜயின் தவேகவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கேட்ட விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தவேகவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது. பொது சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விசில் சின்னத்தில் தவேக போட்டியிட முடியும். கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது.